அல்லாஹ் எழுதாத ஒரு மணி சோத்தையும் எனக்கு தின்னலாம், அல்லாஹ் எழுதாத ஒரு துளி தண்ணியும் குடிக்கலாண்டா, அல்லாஹ் எனக்கு எழுதாத ஒரு பொம்பளைய எப்படியப்ப உனக்கு வாழ்க்கையில பொண்டாட்டி ஆக்கலும்? எப்படி ஆக்குற? அரிசி மணி மரத்துல வாரது, தண்ணி ஆத்துல ஓட்டுறது. ஆனா மனைவி யாரு தெரியுமா? எங்கட மனைவி எல்லாம் ஏண்ட உசுர்ல தான் படைச்சுக்கிறான். நல்லா விளங்குங்க. இந்த பேசிக் இந்த தோட்ட விளங்கினா குடும்பம் சீரழியாது, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் சீரழியாது. ஏண்ட மனைவிய அல்லாஹ் ஏண்ட உசுர்ல தான் படைச்சிருக்கிறார். உங்களோட மனைவிய அல்லாஹ் உங்களோட உசுர்ல தான் படைச்சிருக்கிறார். மரத்துல வார நெல்லு மணியே அல்லாஹ் எழுதாதது வராதுண்டா, இன்னொருத்தண்ட இடுப்புல படைக்கப்பட்ட ஒரு பொம்பளைய நீ வாழ நாக்க வெளியே போட்டு ரோட் வாலிய அலைஞ்சதுக்கு, பேஸ்புக்ல செக் பண்ணதுக்கு, வாட்ஸ்அப்ல செக் பண்ணதால ஒரு பொண்டாட்டி ஆக்கலுமா? நிறைய கல்யாணம் முடிச்சவங்க கேட்டு பாருங்க வாலிபர்கள். மாப்பிள்ள ஒரு ஊரு, பொம்பளை வேற எங்கேயோ ஒரு ஆயிக்கும். எப்படி செட் ஆகுன்னு தெரியாது. அங்கல பேசினன்ற, மாமா பேசினன்ற, சாச்சா பேசினன்ற கல்யாணம் முடிச்சு அப்படித்தானே பாக்குறோம். இப்ப இந்த போகட வத்தேண்டா எல்லாம் போகட வத்தையிலே பிறந்த கணவன் மனைவி ஆயிக்கும். ஒன்று மட்டக்களப்பு, ஒன்று மம்பார, ஒன்று காலி, ஒன்று மாத்திரேன். எங்கேயோ பிறந்தாலும் அல்லாஹ் எழுதின மனைவி தான் உங்களுக்கு வரும். இத உள்ளத்துல எடுத்தீங்கடா ஒவ்வொரு வாலிபர்களும் விளங்குங்க. நீங்க துஆ கேளுங்க, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. யா அல்லாஹ், ஏண்ட மனைவி ஏண்ட புள்ளைல எனக்கு கண் குளிர்ச்ச தாண்டு துஆ கேட்டு வாங்க. எங்கேயோ பிறந்த உங்களோட மனைவி என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு சொந்தமாகக்கூடிய மனைவி உங்களோட கண் குளிர்ச்சியா மாறுவாள். நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிற வாலிபத்தை, நீங்க பலவுற புள்ள உங்களுக்கு தான் எழுதப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியா? இன்றைக்கு அப்படி எல்லாரும் பலவீனத்தை முடிச்சுக்குதா? இல்ல. அப்ப 99% பலவீனது ஒன்று, முடிச்சது ஒன்று. அப்ப அந்த சட்டம் என்ன? ஒவ்வொரு வாலிபனும் அல்லது வாலிப பெண்ணும் இன்னொரு பிள்ளையோட தொடர்பு வச்சு பழகும் பொழுது யாருக்காவது சொல்லலுமா, நான் இந்த புள்ளையோட பழகுறன், இல்லன்னா ஒரு பொம்பளை புள்ள நான் இந்த ஆம்பளையோட பழகுறன், இதுவரைக்கும் ஒன்றுமே நினைச்சில்ல, கைய பிடிச்சத நினைக்கிறல்ல, அவரோட பயணம் போகணும்னு நினைக்கல, குடும்ப வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லலுமா? எப்ப ஒரு தொடர்பு உண்டாகுதோ அண்டையிலிருந்து இவவோட வாழ்ற மாதிரி, போற மாதிரி, வார மாதிரி எல்லாம் நினைச்சு முடிஞ்சு நீங்க என்ன பேரை வச்சு கொண்டாலும் சரி, தொடர்பு வந்துட்டு சொன்னால் உங்களுக்கு நான் தெளிவா சொன்னா, உங்களுக்கு அந்த பொம்புல களவுல வைக்கப்பட்ட பொண்டாட்டி. நல்லா விளங்கிக்கோங்க. நீங்க மனசால சாப்பிடுறீங்க, மனசால கைய பிடிக்கிறீங்க, மனசால போறீங்க, மனசால வரீங்க, என் மனைவிக்கு, என் வருங்கால மனைவிக்கு இதுக்கு தாண்டா கள்ள பொண்டாட்டி என்ற சில பேர் நினைக்கிற நான் அவன் மேல உசுர வச்சிருக்கிறேன். உசுர வச்சவன் தான் திரும்பி பார்க்க கூடாது. ஏன்? ஓண்ட மனைவியாக அதை எழுதப்பட இல்லண்டா, இன்னொத்தண்ட மனைவி, இன்னொத்தண்ட மனைவிய நீ நினைக்கிறது அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய பாவம்! இந்த சட்டம் கேட்க கொள்ள உடனே சொல்லுவாங்க துஆல கபூல் ஆகிரும். இல்ல, துஆ கபூல் ஆகிறதுக்கும் நிபந்தனை இருக்கு. நீங்க கேட்கிற துஆ ஹலாலான துஆவா இருக்கணும். நீங்க காபத்துள்ளால பேத்து யா அல்லாஹ் என்ற முழுத்தூட்டு மறைக்காம பொண்டாட்டிய எனக்கு மனைவியாக்கன்னு கேட்டா யா அல்லாஹ் அடுத்தோட்டு இடிஞ்சு விழோடும் என்று துஆ கேட்கிறீங்க, அல்லாஹ் கபூலாக்க மாட்டான். ஏன்? துஆ கேட்கக்கூடிய துஆ ஜாயிஸான துஆவா இருக்கணும். உங்களுக்கு எழுதப்படாத இன்னொத்தண்ட இடுப்புல இருந்து படைக்கப்பட்டிருந்தால் நீங்க பேசின, நீங்க பழவின, நீங்க பார்த்த, நீங்க கடிச்ச எஸ்எம்எஸ் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னொரு பொம்பளைக்கு நாவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு வாலிபர் சொன்னார், ஹஜ்ரத் நான் இவ்வளவு நாளா பழவிட்டேனே, இப்ப ஏமாத்தினமாய் வருமே, அவள் என்ன மேல உசிரை வச்சிருக்கிறாள். நான் சொன்னேன், ராஜா இப்ப நீ தொட்டு மட்டும்தான் இருக்கிற,
இது ஓண்ட பொண்டாட்டி இல்லண்டா இன்னும் 6 மாசத்துக்கு பல்லவி இன்னும் ஏதாவது நடந்துட்டேன்டா நீ அவளை இன்னும் அநியாயக்காரியாக்குறாய். வாலிபர்களை விளங்கிக்கோங்க. இப்படி அல்லாஹ் ஹலாலா தாரத்துக்கு எழுதிக்கிறான், உனக்கு கிடைக்கும். நீ சீரழிஞ்சு எடுத்து வச்சுட்டு நாளைக்கு உனக்கு பிறக்கிற புள்ளையும் இந்த ஊத்தைய அசிங்கமான பேரை பூச்சிக்கொள்ள விருப்பமா? கண்ணியத்துக்குள்ளே கனவான்களே, லம் யரலில் முத்தஹாப்பைனி மிஸ்ல நிகாஹ், அன்புள்ளம் கொண்டவர்களுக்கு, ஒருவர் விரும்புவர்களுக்கு, நல்ல காதலர்களுக்கு நான் திருமணத்தை போன்ற வேற எதையும் காணவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய மேல தவக்கல் வைங்க, பார்வையை பாதுகாதுங்க, கேள்வியை பாதுகாதுங்க. அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்ன அதே உதாரணத்தை தான் கடைசியில சொல்லுறேன். புனிதமான உறவு, அந்த உறவு இந்த இரண்டு யாரோ ஒரு சப்பையன் சொன்னத்தை கொண்டு நீங்க இஸ்லாத்தை விற்க வேணாம். இந்த அசிங்கமான தொடர்புகளை